நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்க நீ. எனக்கு தெரிஞ்சு இந்த மாசம் பெரிய செலவு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல, இந்த மாசம் எனக்கு தெரிஞ்ச பெரிய செலவு எதுவும் கிடையாது. செலவா? நிஷா வெளியில இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து எவ்வளவு செலவு பண்ணிட்டா? நீங்களே பாருங்கக்கா, இன்னைக்கு சமைச்சதெல்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டியதாயிடுச்சு. இருக்கட்டும் ராணு, நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். ஆனா பசங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கல்ல. எனக்கு உடம்பு சரியில்லாம ஆன அப்புறம் எல்லாரும் சோகமா இருந்தாங்க. அது என்னவோ உண்மைதான். ஆனா எனக்கு இலேஷன் நினைக்கும் போது ரொம்பவே பெருமையா இருக்குக்கா. ஒரு வழியா இந்த தடவை தான் அவன் தனக்குன்னு ஒரு வேலையை தேடிக்கிட்டான். ஆனா நிஷா இந்த மாதிரி அளவுக்கு அதிகமா செலவு பண்ணிருக்க கூடாது இல்லக்கா. இன்னைக்கு கையில பணம் இருக்கு, ஆனா நாளைக்கு நிலைமை. இந்த ஜெனரேஷனே இப்படித்தாம்மா. இவங்களுக்கு யார் புரிய வைக்கிறது? இவங்க எல்லாம் பணத்தை எப்படிங்கிறதுக்குள்ள செலவு பண்ணிடுவாங்க. நம்ம இந்தர் மட்டும் என்ன சும்மாவா? நீங்க கோவப்படாதீங்க ஆலோக். ராணு, நீயும் நிஷாவை எதுவும் சொல்லிடாத என்ன? அவங்க 2 பேருக்கும் முதல் தடவையா தன்னோட குடும்பத்துக்குன்னு ஏதோ ஒண்ணு செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்க செய்யட்டுமே. இத்தனை வருஷமா அவங்க மனசுக்குள்ள இருந்த காயங்கள் எல்லாம் ஆறட்டுமே. நீங்க சொல்றது கரெக்ட் தான் அண்ணி. நிஷா இது வரைக்கும் எதுவும் சொன்னதில்ல. ஆனா அவளோட கண்ணில் இருந்த அந்த சோகம், அது ஒவ்வொரு தடவையும் நான் பார்த்துருக்கேன். இலேஷால வீட்டுக்கு எதுவும் செய்ய முடியாம போனப்போல்லாம் நிஷா தாழ்வு மனப்பான்மையில தலை குனிஞ்சு நிப்பா. ஆனா இன்னைக்கு நிஷாவுக்கு சந்தோஷத்துல தலைக்கால் புரியல. அதனாலதான் சொல்றேன், அவங்க மனசுக்குள்ள இருக்கிற ஆசையெல்லாம் அவங்க நிறைவேற்றிக்கிட்டோம். அவங்கள தடுக்காத. என்னாச்சு? எதுக்கு கோவமா அங்கேயும் இங்கேயும் அலையறீங்க? இந்த இந்தர் பையன் வந்தானா இல்லையா? வந்துட்டான். ஹால்ல உட்கார்ந்திருக்கான். இன்னைக்கு இலேஷன் நிஷாவும் ஹோட்டல்ல இருந்து எல்லாருக்கும் சாப்பாடு வரவழைச்சாங்க. அதான் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற? இவங்க அரட்டை அடிக்கிறாங்களா? ஆபீஸ்ல இருந்து வந்ததும் உசேன் கிட்ட கூட்டு போறேன்னு என்கிட்ட சொன்னா, ஆனா இப்ப அரட்டை அடிக்கிறானா? அடாடாடாடா, எல்லார் கூடயும் சேர்ந்து உட்கார்ந்து பேசுறதுல மறந்து போயிருப்பான். எங்க பாவம், அவனுக்கு காலையில இருந்து ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு வரான். டயர்டா இருப்பான் இல்லையா? அவனுக்கு என்ன, தினமும் ஆபீஸ்க்கு போறான், தினமும் வேலை செய்யறான். அதுக்காக இப்படியா? கூட்டிட்டு போக எனக்கு விருப்பம் இல்லைன்னு நேரடியா சொல்லிட்டா நான் அவன்கிட்ட கேட்க மாட்டேன்ல. இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? நான் என்ன நுண்டியா? என்னால என்னுடைய வேலைகளை செய்ய முடியும். நான் தனியாவே உசேன் வீட்டுக்கு போய்க்கிறேன். உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா காயத்ரி? இந்த பையன் என்ன ரொம்பவே அவமானப்படுத்துறான். உண்மையை சொல்லணும்னா அவனுக்கு என் மேல எந்த ஒரு அக்கறையும் இல்ல. அச்சச்சோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பசங்களுக்கு உங்க மேல அக்கறை இல்லாமலாம் இல்லைங்க. மறந்து போயிருப்பானுங்க, அவ்வளவுதான். நீங்க முன்னாடி பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்களா? அப்பெல்லாம் என்ன ஆபீஸ்ல இருந்து வந்து வெளியில கூட்டு போறேன்னு சொல்லுவீங்க, ஆனா கூட்டிட்டே போக மாட்டீங்க. கேட்டா மேனேஜர் கூட சண்டை போட்டுட்டா ஆபீஸ்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சும்பீங்க. எனக்கு நடுவுல இப்ப நம்ம பேச்சு எங்க இருந்து வந்தது? நான் யார் தெரியல, அமர்நாத் கஷ்யப். நீயே பாரு, இன்னைக்கு அவனை நான் ஒரு வழி பண்ண போறேன். அவனை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். இங்க வரட்டும், கால்கடியில போட்டு மிதிக்கிறேன். இந்தர், கொஞ்சம் கோபப்படாம இருங்களே. இந்தர், அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வா. என்னாச்சு? என்னாச்சு? கேளுப்பா. சொல்லு, இப்ப முடிவா சொல்லு. என்ன உசேன் கிட்ட கூட்டு போவியா மாட்டியா? இன்னைக்கு எனக்கு 2ல 1 தெரிஞ்சே ஆகணும். என்ன கூட்டு போவியா மாட்டியா? தாத்தா, உன் வாயால என்ன தாத்தான்னு கூப்பிடாத. அந்த உரிமையை நீ எழுந்துட்ட. இந்த கிழவனை நீ ஒரு பொம்மையா நினைச்சு விளையாடிக்கிட்டு இருக்க. மறுபடியும் உன்கிட்ட நான் கேக்குறேன், என்ன கூட்டு போவியா மாட்டியா? ஏன் பேச மாட்டேங்கிற? பதில் சொல்லு. கூட்டு போவியா மாட்டியா? உங்களை எங்க கூட்டிட்டு போகணும்? யார்கிட்ட? பாத்தியா, கேட்டியா? புதுசா ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சுட்டான். எங்க கூட்டு போகணும்னு கேக்குறான். என்ன எங்க கூட்டிட்டு போனோம்னு இவன்ட்ட நான் தான் சொல்லணும் போல இருக்கு. உதவாக்கற. என்னப்பா நீ ஒரு தடவை அவரை கூட்டிட்டு போயிட்டு தான் வந்துற. அவரு எப்போத்துல இருந்து உசேன் பாய பாக்கணும்னு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு.
என்னப்பா என்னாச்சு? தாத்தா, இப்ப உங்க ஃப்ரெண்ட் இந்த உலகத்துல உயிரோட இல்ல. என்ன ஹுசைன் இல்லையா? என் நண்பன் இறந்துட்டானா? எப்போ எப்போ? ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன அவரு அதுக்கப்புறம் வீடு திரும்பவே இல்லை தாத்தா. தன்னோட கடைசி நாட்கள்ல அவருக்கு யாருமே அடையாளம் தெரியல. ஒரு தடவை நான் கூட அவர் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க போனேன். அவர் நிலைமை என்னால பார்க்க முடியல தாத்தா. அதனாலதான் தாத்தா நான் உங்களை அவர்கிட்ட கூட்டிட்டு போகாமலே இருந்தேன். என்ன உங்களால அவரை நிச்சயமா அந்த நிலைமையில பார்க்க முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டானா? ஏண்டா இத மறைச்ச? நீ சொல்லி இருந்தேன்னா கடைசியா என் நண்பனுடைய முகத்தையாவது நான் பார்த்திருப்பேனே. என்ன படிச்சிருக்க தாத்தா. தாத்தா அழாதீங்க தாத்தா. விட்றா, எனக்கு ஒண்ணு இல்ல. உன் பாட்டிய சமாதானப்படுத்து. ஹுசேன் உன் பாட்டி மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தான். போயிட்டியடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருவேளை நான் உன்னால சிட்டை இழக்க வேண்டி வந்தது, அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு போறேன். இப்பவே, இந்த நிமிஷமே. I'm so happy, you know. இப்போ என்னால இனிமே என்னோட பழைய லைஃப் ஸ்டைலுக்கே திரும்பி போக முடியும். எப்படி வேணும்னாலும் வாழ முடியும். இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இங்கேருந்து போக மாட்டேன். சரியான பைத்தியக்கார பொண்டாட்டி.
உன் வேலை இன்னும் முடியலையா? லைட் ஆஃப் பண்ண இஷான். லைட் இருந்தா தூங்குறது கஷ்டமா இருக்கா என்ன? இப்பவே ஆஃப் பண்ணிடுறேன். டிஃபன். இந்த தாத்தா கிட்ட நீங்க இந்த விஷயத்த சொல்லிருக்க கூடாது. ரொம்ப வருத்தமா இருக்காரு. அப்படியே அமைதியாயிட்டாரு. நான் வேற என்ன பண்றது ராணி? நான் மறைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ண, ஆனா தாத்தாவுக்கு அவர் ஃப்ரெண்டுனா ரொம்ப பிடிக்கும். அக்கா அவர் ஒரு 5-6 வருஷமாவே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறதை நிறுத்திட்டாருலக்கா. பல வருஷமாவே அவருக்கு உடம்பு சரியில்லை. கடைசியா நடக்க முடியாம கூட கஷ்டப்பட்டாரு. நாம தாத்தாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஏதாவது பண்ணியாகணும். ஆமா இந்திரனா. ஆனா பாட்டி அவரை 2-3 நாளைக்கு தனியா விட்டுருங்கன்னு சொன்னாங்க. அதான் சரியா இருக்கும். 2-3 நாள்ல தாத்தாக்கு துக்கம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. மனுஷங்க தன்னை பெத்தவங்க தான் பெத்த குழந்தைங்களோட மரணத்தை கூட தாங்கிப்பாங்க. அம்மா சொல்லுவாங்களே, கடவுள் நமக்கு நம்மளால தாங்க முடியாத அளவுக்கு எந்த துக்கத்தையும் கொடுக்க மாட்டாரு. ஏய், நான் மறந்துட்டேன். நான் பேப்பர்ல ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தேன். எங்க இருக்கு? இதோ இருக்கு. இங்க பாரு. அப் டு 60% ஆஃப். என்ன இது? 60% டிஸ்கவுண்ட் போட்டிருக்கா? எங்கேயோ தோலாப்பூர் பக்கத்துல காட்டன் சாரி சேல்ஸ். அப்படியா? நிஷா நீ கிளம்பி போ. நானா? அக்கா நீங்க போறீங்களா? நீ இப்ப ரெடியா தானே இருக்க? அட 2 பேரும் ரெடியா இருக்கீங்கன்னா கிளம்பி போங்க. சுகானாவையும் கூட்டிட்டு போங்க. இல்ல வேண்டாம், சுகானா வேண்டாம். அவளால இந்த சேல் கூட்டத்தெல்லாம் தாங்கிக்க முடியாது. ஆமாக்கா, நாம போயிட்டு வந்துடலாம். நீங்க ஸ்கூல் கிட்ட வந்துருங்க. ஸ்கூல் முடிஞ்சது அங்க இருந்து போயிடலாம். சரியா? இந்த சார் பணம் பணம் ரொம்ப முக்கியம் இல்ல. இத எனக்கு இது போதும். இத நீ வெச்சுக்கோ. இத நீங்க வெச்சுக்கோங்க. இலேஷ் எங்க போனா? இலேஷ் இங்க பாரு. இங்க ஒளிஞ்சுக்கிட்டு சாப்பிடறான் பாரு. பணத்தை கொடுப்பா நிஷாக்கு. ஆனா அது வந்து நான் salary என்ன 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கிடைச்சதே எங்க? அதான் அன்னைக்கே வாங்கிட்டு வந்து எல்லாம் செலவு பண்ணிட்டாருல. மறுநாள் பஸ்ஸுக்கு என்கிட்ட தான் பணம் வாங்கிட்டு போனாரு. என்ன? அதான் நான் எல்லாருக்கும் நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன்ல. அண்ணா இலேஷ ஒண்ணும் சொல்லாதீங்க. அக்கா நம்ம போலாம். சரியா? என்கிட்ட பணம் இருக்கு, நான் அதுல வாங்கிக்கிறேன். பை பை. என்னடா பாய் பாய் சொல்ற? போதுடா, எவ்வளவுடா சாப்பிட்டுக்கிட்டே இருப்ப? கிளம்புடா. இப்பதான் நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள போனா இப்ப கிட்ட பிளேட் வைக்கோ. என்னடா லஞ்ச் கூட எடுக்காம எப்படி போறது? இவ்வளவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் லஞ்ச் வேணுமா உனக்கு? வாடா. ஃப்ரூட்ஸ் தேவையில்ல, ஒண்ணும் தேவையில்ல. இந்த பேக். சரி, நீ ஒரு விஷயம் சொல்லு. உன்னால மட்டும் எப்படா இவ்வளவு சாப்பிட முடியுது? அது சரி கடவுளே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனதிற்கு எதுவும் பிடிபடவில்லை. எங்கே சென்றாய் நண்பா? காலத்தின் போக்கை புரிந்து கொள்வதற்குள் நீ சென்று விட்டாய். ஆசைகள் நிறைவேறுவதில்லை, அதற்கு காத்திருக்க வேண்டும்.
நீங்க தண்ணிய கூட குடிக்கல, எல்லாம் அப்படியே இருக்கு. பேப்பரை கூட படிக்காம இருக்கீங்க. உங்க ட்ரெஸ் அயன் பண்ணி வச்சிருக்க, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. எனக்காக எல்லாம் தயாரா இருக்கு. காயத்ரி, ஹுசைன் எனக்கு ஒரு கவிதைய சொன்னா. எனக்கு அது சரியா ஞாபகம் இல்ல, தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். வருடா வருடம் வயது ஏறினாலும் நட்புக்கு வயதில்லை. வாழ்க்கை ஒரு வாடகை வீடுதானே, என்றாவது விட்டுத்தான் போக வேண்டும். என் நண்பன் என்னை விட 5 வயசு சின்னவன். எப்போ ஒரு மரத்திலிருந்து பலமான ஒரு கிளை உடைஞ்சு விழுதோ, அப்ப அந்த மரத்துக்கு ஒரு பயம் வரும். இன்னைக்கு அந்த பயம் எனக்குள்ள வந்துருச்சு. நாம பழுத்து போன இலைகள் கூடிய சீக்கிரம் கீழே விழுந்துருவோம். என்னால நம்பவே முடியல. இவ்வளவு நாள் நெருக்கமா பழகின ஒருத்தன் என்னை விட்டு போயிட்டான். அது சரி காயத்ரி, இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லலையா? இல்லைங்க, நாம 2 பேரும் துக்கப்படக்கூடாதுன்னு தான் அவன் சொல்லல. வேண்டியவங்க போயிட்டாங்கன்னா அவங்களுக்காக துக்கம் அனுசரிக்கிறது நம்ம கடமை. யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க நினைவுகளுக்கு உயிர் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா என் நண்பன் போனது சின்ன வயசுல மனசுல தேக்கி வச்ச நினைவுகள், அந்த சந்தோஷங்கள் மொத்தமா போயிட்டா மாதிரி இருக்கு. ஹுசேன் அண்ணனுக்கு உங்க மேல எவ்வளவு பாசம் இல்ல? இங்க வரும்போது அவரு தெருக்கோடியில இருந்து என்ன அண்ணின்னு கூப்பிட்டுக்கிட்டு வருவாரு. நம்ம ஆலோக்கையும் ஈஸ்வரையும் முதல்ல அவர் தானே ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து விட்டாரு. நமக்காக எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காருல்ல. ரம்ஜான் பண்டிகை வந்ததுன்னா இல்ல ஈத் பண்டிகை வந்தாலும் பசங்களை மட்டும் இல்ல என்னையும் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. ஈத் அன்னைக்கு ஹுசேன் வந்து என்ன அப்படியே கட்டி தழுவிப்பான். அவன் போட்டுட்டு வர அந்த சென்ட் வாசனை என்ன அப்படியே மயக்கம். ஆனா இன்னைக்கு அந்த வாசனை காத்தோட காத்தா கலந்துருச்சு.